தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3 வருஷமா 1500 வெடிகுண்டு மிரட்டல் நடந்திருக்கு. திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகம்க்கு வெடிகுண்டு மிரட்டல் வருது. அதுக்கடுத்து சில நாட்களில் வந்து சென்னை விமான நிலையத்துக்கு வருது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு வருது. சில வருஷமா தமிழ்நாடு போலீஸை பரபரப்பாக வச்சிருந்த அந்த நபர் யாருன்னு தெரியுமா? அமெரிக்காவில் வேலை செய்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற சில நிமிஷத்துலேயே ரகசியமாக நம்ம தமிழ்நாட்டோட தீவிரவாத தடுப்பு பிரிவு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சொல்லணும்னா ஏடிஏ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் யார், எதுக்காக வந்து திமுக அப்போது ரூலிங்கில் இருக்கப்போ அவருக்கு அந்த அரசு மேலே இவ்வளோ கோபம், அவர் எப்படி பிடிபட்டாருன்றது எல்லாத்தையுமே வந்து முழுமையாக இந்த வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் முகிலன். இந்த கேஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கைது செய்யப்பட்ட அந்த நபர் இருக்கார்ல, அவரோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரத் சுப்பிரமணியன் சங்கர். இவர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்தவர். இவர் வந்து வேலைக்காக அமெரிக்காவில் இருக்க டெக்சஸ் மாகாணத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அவர் அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு நல்ல ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏன் அவருக்கு இவ்வளோ திடீர்னு கோபம் இந்த 2023 26 வரையும் தமிழ்நாட்டில் ஏன் வந்து திடீர்னு இவ்வளோ வெடிகுண்டு மிரட்டல் நடந்தது? எதை வச்சு பண்ணாருன்னா, இவரோட டார்கெட் அண்ட் மோட்டிவ் எதுன்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து ரூலில் இருந்த திமுக அரசு தான் வந்து இவரோட மெயின் டார்கெட் அண்ட் மோட்டிவாகவே இருந்திருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவாக பார்த்து அதுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்லாம் விட்டுருக்காரு. இவருக்கு திமுக அரசின் மீது இருந்த ஒரு தனிப்பட்ட கோபம் வந்து இதோட மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. இந்த தனிப்பட்ட நபர்களோட கோபம் வந்து ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தையே வந்து ஒரு பயம்படுத்துற விதமாக, அச்சுறுத்தல் விதமாக காவல்துறையை வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை செய்ய வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தடவையுமே வந்து இந்த வெடிகுண்டு எச்சரிக்கை வரப்போ வந்து அங்கே பாம்பு ஸ்குவாட் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போய் வேலை செய்கிறதுன்ற இந்த மாதிரி வந்து அவர் அந்த 1500னா அப்போ எத்தனை தடவை போலீஸு, எத்தனை தடவை அந்த பாம்பு ஸ்குவாட் அங்கெல்லாம் போயிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும், எத்தனை தடவை அவங்க சேஃப்டியை என்ஷூர் பண்ணியிருக்கணும், அந்த சரௌண்டிங்ஸை சுற்றி எத்தனை பேரை எவாக்குவேட் பண்ணியிருக்கணும். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இது எல்லாத்தையுமே ஒரு தனிநபரோட ஒரு கட்சி மேலே இருக்கிற ஒரு கோபமோட விளைவு தான் இதெல்லாம். இவர் பெரும்பாலுமா எந்தெந்த ஏரியாவுக்கும் யார் யாருக்கெல்லாம் பாம்பு த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை ஏர்போர்ட்டோ தலைமை செயலகம் போட்டிருக்கு. உயர் காவல்துறை அதிகாரிகள் மேலே, அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸாக இருந்தாங்களே அவங்களுக்கு மேலே, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துட்டு அதிக மக்கள் கூடுற இடம், அதிகமான பீப்புள் ஒரு ஃபெமிலியரான பிளேஸாக பார்த்துட்டு இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்து விட்டுருக்காரு. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி த்ரெட்டனிங்ஸ் வர போறையுமே சரி, போலீஸுமே சரி, பாம்பு ஸ்குவாடுமே சரி, அந்த கவர்மெண்ட்டுமே சரி ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. ஏன்னா அது ஃபேக்குன்னு தெரிகிற வரையும், ஃபேக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிற வரையுமே வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணணும், வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். மேபி ஒரிஜினலாக இவ்வளோ பெரிய டிசாஸ்டராக மாறுன்றது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவில் உட்காந்துட்டு வந்து விபிஎன் தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி அவரோட ஐபி அட்ரஸை மறைச்சிட்டு இந்த இமெயில் எல்லாத்தையுமே அனுப்புனாருன்னு சொல்லப்படுது. கண்டுபிடிக்கிறது வந்து போலீஸுக்குமே சரி, சைபர் கிரைமுமே சரி ஒரு சவாலான விஷயமா தான் இருந்தது. எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கிரிமினலாக இருந்தாலும் ஏதாவது ஒருத்தர் ஒரு சின்ன தடயத்தை விட்டு தான் போவான். அதே மாதிரி அவர் தெரியாமல் பண்ண ஒரு சின்ன தப்பு வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்படி அந்த மாஸ்டர் மைண்டு பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு முறை வந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பியிருக்காரு. அந்த வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பிட்டு அவர் வந்து அதுக்கு ரிப்ளை ஏதோ நடந்திருக்கு. அதுக்கு ரிப்ளை பண்ணுறது அதே மெயிலேருந்து பண்ணாமல் அவரோட பர்சனல் மெயின் அக்கௌண்ட்லேருந்து அது வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. அதை கண்டுபிடிச்சி நம்ம ஏடிஏ என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து ஒரு 6 மாதமாக ஒரு டிஜிட்டல் டீமை வச்சுட்டு அவரை ஃபாலோ பண்ணுறது, அவர் எங்கே வராரு எங்கே போகிறாருன்னு ஒரு 6 மாதத்துக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு 100% ஒரு கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லா ஏர்போர்ட்டுக்குமே வந்து ஒரு லுக் அவுட் நோட்டீஸுமே அனுப்பியிருந்தாங்க. அதே டைமில் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் வராரு. அந்த ரிட்டர்ன் ஃப்ளைட் அப்போ அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்களே, அப்போ வந்து இவர் பிடிபடுறாரு. அப்போ அங்கே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களா. அப்புறம் அந்த ஏடிஏ போய்ட்டு அவர் ரகசியமாக கூப்பிட்டு வச்சு உட்காந்து வந்து இன்வெஸ்டிகேஷனாக பண்ணியிருக்காங்க. அவருமே ஒத்துக்கிறார், நான் தான் வந்து இந்த போலி வெடிகுண்டல் மிரட்டலுக்கு எல்லாமே வந்து அனுப்புனேன்ட்டு. ஒரு தனிநபரோட கோபம் வந்து ஒரு ஸ்டேட்டையே வந்து ஒரு 3 வருஷம் வந்து ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்லேயே வச்சுருக்கு. நம்ம 1500 வெடிகுண்டு மிரட்டல்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாஸ்டர் தான் அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இப்போ அவர் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு. டெக்னாலஜியை வச்சு சட்டத்துக்கிட்ட வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆக முடியும்னு நினச்சப்போ, அதே டெக்னாலஜியை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏடிஎம் சரி, போலீஸ் ஆஃபீஸுமே, சைபர் செக்யூரிட்டியுமே சரி ஒரு சிறப்பான வேலையை செஞ்சுருக்காங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.